அதாவது ராஜி, விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாநிலத்தின், அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பட்டாசுகள் என்பது அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாலை மார்க்கமாக டிரான்ஸ்போர்ட் வழியாக பட்டாசுகள் என்பது அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் சிவகாசியின் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தில் ஏற்கப்பட்ட பல லட்சம் மதிப்பிலான பட்டாசு பொருட்கள் என்பது அங்கு தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து வருவதன் காரணமாக தீயணைப்பு துறையினர் அந்த பகுதியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. அதிக சத்தத்துடனும் பெரும்பாலான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த பகுதி பொதுமக்கள் பெரும் அச்சத்துடனே காணப்படுகின்றனர். இருந்த போதிலும் குறிப்பாக சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை தீயணைப்புத்துறையினர் அந்த பக்கத்தில் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய தீ விபத்து காரணமாக அதிக சத்தத்துடன், குறிப்பாக 4 கிலோமீட்டர் வரை வெடி சத்தம் என்பது கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனும் காவல்துறை தரப்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.